Welcome to Habi's DIY. இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா டெய்லி வேர் சாரீக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பற்றி தான். இந்த சாரீக்கு தான் நான் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறேன். இது ஒரு பிராசோ சாரீ, மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக ஷிஃபான் கிளாத் மாதிரி இருக்குது. இந்த சாரீ கூட ப்ளவுஸ் இது தான். இது சாரியோட அப்படியே மிக்ஸ்டான மாதிரி இருக்குது. அதனால் நான் இதில் ப்ளவுஸ் தைக்க போகிறதில்ல. பார்டருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் தைச்சி அதை டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி DIY ஐடியாஸ் அபவுட் ஹோம் டெக்கர், ஸ்டிச்சிங், மேக் ஓவர் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பார்டர் கலரில் இந்த காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதில் செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை நான் என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரவுண்ட் நெக் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் எல்போ ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சி மீதி இருந்த லெஃப்ட் ஓவர் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் தைச்சி மீதி இருந்த துணி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் அளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மீடியம் சைஸ் தெர்மாக்கோல் பால்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் பீஸ் துணிக்குள்ளே ஒரு தெர்மாக்கோல் பால் வச்சு அதை நூலால் நல்லா சுற்றி கட்டி எடுத்துக்கணும். அந்த துணியில் எவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீசஸை நெக்கோட பேக் சைடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு பின்னால் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பீசஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தையல் மிஷினில் ஒரு ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை பேக் சைட் கேர்ஃபுல்லாக ப்ளவுஸில் படாமல் கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு கீழேயே இன்னொரு ஸ்டிச் நான் 1/4 இன்ச் கேப் விட்டு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக ஹேண்ட் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபினிஷிங் அவ்வளோவா பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் மிஷின் ஸ்டிச் தான் பெஸ்ட். ஃப்ரண்ட் சைட்லேயும் நான் அதை போட்லேயும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த டிசைன் கீழே கோல்டன் கலர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு கையால் தைச்சி விட போகிறேன். இந்த பீட்ஸ் தைக்கும் போது லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி தைச்சிட்ருக்கேன். இப்படி பண்ணும்போது அது அங்கே இங்கே நகராமல் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். நம்மளுக்கு வாஷ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்படின்னா, ஏற்கனவே கோர்த்துருக்க பீட்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஊசியை குத்தி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பீட் அதில் கோர்த்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பழைய பீட் இருக்கு இல்லையா, அதுக்கு கிட்டக்கையே ஊசியை குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துடணும். இதை விட லாங்கான டியூப் பீட் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்கோட ஓரத்தில் சிங்கிள் லைன் பீட் கொடுத்துருக்கேன். முதுகு பக்கம் அங்கங்கே சிங்கிள் பீட் வச்சு தைச்சிருக்கேன். இந்த கோல்டன் கலர் பீட் ஷேடும் சாரியில் கொடுத்துருக்க அந்த கோல்டு ஷேடும் நல்லா மேட்ச் ஆகுது. மீதி இருந்த பொட்லி பீசஸ்னால சாரி முந்தானையிலையும் அதே டிசைன் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் டெய்லி வேர் சாரீ ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய DIY ஐடியாஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.